முதலாவது செய்தியை கொண்ட சுவிசேஷகி ஜஸ்டினா. நித்திய விடுத்த நிகழ்ச்சியிலே இன்றைய 5 ஊழியர்கள் செய்து கொடுக்கிறார்கள். முதலாவது செய்தி 7:30 நேரம். இப்போது முதலாவது செய்தியை கொண்டு வருகிற ஜஸ்டினா அவரை சங்கம வானொலியின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும், சனி ஞாயிறு நடக்கின்ற துதி ஆறா நிகழ்ச்சியின் சார்பிலும் அவரை வருகிறவன் வரவேற்போம். ஆமென். பிரைஸ் லார்ட் சுவிசேஷகி ஜஸ்டினா. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். மீண்டும் சந்திக்கிறது மிச்ச மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். நன்றி நன்றி. நீங்க வந்தாலே சந்தோஷம். நீங்க சிரிப்போட வருகிறீர்கள், அக்ஷனோட வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதாவது ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தருகிறீர்கள். அதுதான் எனக்கு விருப்பம். இன்றைய நாளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானுடைய வார்த்தை என்னவோ 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகம் முங்கும் உங்களோட செய்தி போய்கொண்டிருக்கிறது. இப்போ உங்களோட கொடுக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைத்து இளைய தலங்களிலையும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சங்கமும் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நடத்துவாராக. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு உங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது கர்த்தருடைய பலன். ஆமென். அவர் கொடுத்த சந்தோஷம், அவர் கொடுக்கிற பலன், அவராலே நாங்கள் ஓடுகிறோம். ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைக்கு போக முன்பதாக ஒரு சின்ன ஜெபம் எடுத்துட்டு நாங்கள் வார்த்தைகளை கடந்து செல்வோம். நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே விதைக்கும் போது அது பலனை கொடுக்கும் ராஜா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாக ஆசீர்வதிக்கப்படுவார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ நினைத்தருளும் கர்த்தாவே. ஆவியானவர் இந்த வார்த்தை ஆண்டவரை அவர்களுக்குள்ளே நூறத்தனையாய் பலன் கொடுக்கத்தக்கதா நீர் ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ நடத்தி செல்றதற்காய் நன்றி. ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைகளை கடந்து செல்ல எபேசியர் எழுதின நிருபம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமாக. 3வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். ஆமென். இன்றைய தலைப்பு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். என்னோட எடுத்துக்கொண்டு கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமென். நாங்கள் இங்கே பார்க்கிறோம் எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆமென். இங்கே பார்க்கிறோம் மோசேயோடு ஒப்பிட்டு பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மோசே எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. இன்றைய நாளிலும் அழைத்த தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் இந்த வேளையில இணைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாய் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆவியானவர் நடத்தி சென்றார். ஆமென். அவர் தாமே ஒவ்வொருவரையும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே போகும் வரைக்கும் அவர் நடத்தி சென்றார். ஆமென். அதற்கு பின்பதாக யோசுவாவை தலைமைத்துவத்திலே தேவ ஆவியானவர் நடத்தி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அங்கே மோசே உண்மை உள்ளவர் என்பதை இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எங்கும் தேவனுடைய வீட்டில் மோசே உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென். ஜனங்கள் மத்தியிலே ஜனங்களுக்காய் பரிந்து பேசி ஜனங்களுக்காகவே அவர் அழைத்த அழைப்பிலே உண்மையாய் இருந்தார். ஆமென்.
ஆமென். அதே போல இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் மேலானவர் என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஆமென். அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினது தேவன். ஆமென். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. எப்படி மோசேயை கொண்டு மோசே உண்மை உள்ளவராய் இருந்து தேவனுடைய வழியிலே எல்லா ஜனங்களை நடத்தி சென்றதை போல தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து எங்களை பரம காணானாகிய பரலோகத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்மையிலும் மறுமையிலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்மையிலே வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் எபிரேயர்ல மேலாவது 2வது அதிகாரத்திலே பார்ப்போமானால் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அவரை பற்றி அழகாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொண்டு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுக்காய் பரத்திலே பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஆசாரியராய் இருக்கிறார். ஆமென். அங்கே மோசே எப்படி ஒரு ஆசாரியராய் ஜனங்களுக்காய் பரிந்து பேசி இரவும் பகலும் ஜனங்களுக்காய் பரிதவித்து உண்மையாய் தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்றதை போல இன்றைய நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஆமென். வீட்டை கட்டுகிற பார்க்கிலும் தேவன் தான் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். 4வது வசனத்தை அதுதான் எல்லாவற்றிலும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமென். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமென். என்னையும் உங்களை படைத்தவர் உருவாக்கினவர் தேவன். ஆமென். அவருக்கே மகிமை உண்டாவதாக. என்னோடு இப்பொழுது இணைந்து நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 14, 18 வசனங்களே. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தை பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே வாழ்ந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து அந்த பூமியிலே இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்திலேயும் ஒவ்வொருவரிலேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, அவர் மாமிசத்திலே வெளிப்பட்டு மாமிசத்திலே எங்களுக்காய் தன்னை காத்த எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய நன்மையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமென். தேவனை அறியாமல் புறஜாதியாய் இருந்த எங்களை அறியாமல் காலத்தை மன்னித்து அவர் இப்பொழுது என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அவரை தொழுது கொள்ளும்படியாய். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் வெளிப்பட்டு புறஜாதியர்களுக்காய் தேவன் மகிமைப்பட்டார். ஆமென். மரண பரியந்தம் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சோதிக்கப்படும் போது பிசாசினால் வருகிற உபத்திரத்திலே அவர் விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு அதில் ஜெயத்தை பெற்றாரோ, மனிதர்கள் அவரை எத்தனையோ தரம் அவர்கள் அந்த சிலுவை மரணம் வர முன்பதாகவே அவரை மரணத்துக்கு ஏதுவாக அவர்கள் எத்தனையோ முறை முயற்சி செய்யும் எல்லாவற்றிலும் அவர் விடுதலை ஆனதை போல இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் தேவ ஆவியானவர் உங்களை நடத்தி செல்லுவார். பரலோக கானானை காணும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. ஆமென். அவருக்கு நாங்கள் உண்மையாய் இருக்கும்படியாய் தேவ ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்க எப்படி மோசே அழைத்த அழைப்புக்கு ஏற்று உண்மையாய் இருந்து சாட்சி பெற்றாரோ அதே போல நானும் நீங்களும் சாட்சி பெறும்படியாய் எங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் தாமே பிரதான
ஆசாரியராய் இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை. நாங்கள் பழைய ஏற்பாடு பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர் எல்லா பாவத்துக்காய் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். தேவ தெரிந்து கொண்டார். ஆனால் தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவர் தன் ரத்தத்தை சிந்தி அவரே எங்களுக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் தாமே இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட்டு விலகுவதில்லை. அழைத்த அழைப்புக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன். ஆமென். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர்தான் எங்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். நீங்களோ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானோ உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அழைத்த அழைப்பிலே தேவன் உண்மை உள்ளவராய் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். எந்த காரியத்திலே உங்களுக்கு இன்றைய நாளிலே விடுதலை வேணுமோ தேவ ஆவியானவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரை அவரை நினைத்து பாருங்கள். அவர் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் எங்களை போல ஒரு மனிதனாய் பூமியிலே பிறந்தார். எதற்காக? எங்களை வாழ வைப்பதற்காக. ஆமென். பிசாசின் பிடியில இருந்து, மரணத்தில் இருந்து, மரண பயத்தில் இருந்து விடுவிக்கும்படியாய் தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டார். ஆமென். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மரணம் இந்த பூமியை ஆண்டு கொண்டது. அதை ஜெயிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். ஒரே புறான மகனை கொடுத்து எங்கள் பிதா எங்களுக்காய் அவர் தன்னுடைய மகனை கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்தை நினைத்து பார்க்கும்போது அன்பு சகோதர சகோதரிகளை, அது சாதாரணமானது அல்ல. ஒரு மனிதனால் செய்யக்கூடாத காரியத்தை தேவனே செய்து முடித்தார். ஆமென். அவருக்கு அப்படி வர வேண்டும் என்று இல்லை. ஒரு மனிதனை அதற்காக பலியிட முடியும், பலியிட செய்ய முடியும், அதனால நிவர்த்தி செய்ய முடியும். ஆனாலும் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் இந்த பூமியிலே அவரே கடந்து வந்தார். ஆமென். எவ்வளவாய் அன்பாய் அழகாய் நேசிக்கிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொடு. அந்த தேவனை விட்டு பின்மாற்றம் அடைய எங்கள் இருதயத்தை சத்துரு திருப்புகிறான். அந்த சத்துரு திருப்புகிற அந்த இருதயத்தை தேவன் இன்றைய நாளிலும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். பிசாசின் சோதனைகளை ஜெயிக்க தேவ ஆவியானவர் இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அவருடைய வல்லமைக்கு முன்பாக எதுவும் நிற்பதில்லை. ஆமென். நாங்கள் போராட்டங்களை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், வருகிற எதிர்காலங்களை எங்களுடைய மாமிசத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் படைத்த தேவனை சில வேளைகளிலே மறந்து விடுகிறோம். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். எப்படி மோசே உண்மை உள்ளவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தாரோ அதை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் தாமே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்க எந்த இடத்திலே உங்களை தூக்கி நிறுத்த வேணுமோ அந்த இடத்திலே தூக்கி நிறுத்துவார். ஆமென். அதாவது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவர் தாமே சோதிக்கப்பட்டார். எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். மனிதர்களால் சோதிக்கப்பட்டால் மரணத்துக்கு ஏதுவான பாடுகளை பட்டார். ஆமென். எல்லா சகல துரோகங்களால் அவர் பாதிக்கப்பட்டார். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு ஜெபத்துக்கு கூட இயேசு கிறிஸ்து தன்னோடு வந்து ஒரு மனத்தியாலும் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறார். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர்கள் போகிறார்கள். ஆனாலும் அங்கே ஜெபிக்காமல் தூங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் எவ்வளவாய் எங்கள் மேல் அன்பு வைத்து தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து அவர் நேசிக்கிற அந்த நேசத்துக்கு முன்பாக எதுவுமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகள், ஆமென். இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் கண் முன்னாலே கொண்டு அந்த தெய்வத்தை விட்டு பின்மாற்றம் அடைவது எவ்வளவு நல்லது அல்ல. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக கானானை தேவ ஆவியானவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். எந்த காரியமா இருந்தால் எந்த காரியமா இருந்தாலும் முடியாது என்று அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எல்லா காரியத்திலே முடிய பண்ணுகிறவர். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்திலே எல்லாவற்றிலும் முடி பரியந்தமும் நடத்துகிற தேவன். நீங்க நினைத்து பாருங்கள், மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை
நடத்தினாரா இல்லையா என்று சொல்லி வேதத்திலே எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு. நடத்தினார். மோசையை கொண்டு தேவ ஆவியானவர் தேவன் தாமே நடத்தினார். ஆமென். அதை நாங்கள் அந்த விசுவாசம் அதை பார்க்கும் போது எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வர வேண்டும். அதே போல தேவன் இயேசு கிறிஸ்துவை இங்கே ஒப்பிடுகிறார். ஆமென். அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் நடத்துவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி நடத்தினாரே அதே போல எங்களை நடத்துவார். எங்கள் குடும்பங்களை நடத்துவார். எங்கள் பிள்ளைகளை நடத்துவார். கையிட்டு செய்கிற வேலைகளை நடத்துவார். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் போதும். மலையை பேர்க்கத்துக்கு விசுவாசம் இருந்தால் போதும். ஆமென். கடுகளவு விசுவாசம். ஆமென். கடுகளவு விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து மாண்டு போகாதபடி பேருதுவை போல நடந்து வா கடல்லே என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் விசுவாசத்தோட தைரியமாய் போகிறார். ஆனாலும் போயிட்டு இடையிலே அங்கே கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்துட்டு மூழ்கி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அங்க மூழ்கி போக தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து விடவில்லை. அவர் கையை பிடித்து தூக்குகிறார். ஆமென். நான் மடிந்து போகிறேன் என்னை தூக்கும் என்று சொல்லும் போது அவர் அங்கே தூக்குறதை பார்க்கிறோம். அப்படித்தான் நாங்கள் இன்றைய நாளில் சில வேளைகளிலே தேவன் கூடவே இருக்கிறார். தேவ ஆவியானவர் கூடவே இருக்கிறார். வார்த்தைகள் கூட இருக்கிறது. ஆனாலும் சில வேளைகளில் நாங்கள் மாண்டு போகிறோம் என்று எங்கள் மாமிசத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை போல உங்களை கானான் தேசத்தை பரலோகத்தை காணும்படியாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் நான் நடத்தி செல்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். பிள்ளைகள் சில வேளைகள்ல இந்த கனடா தேசத்துல இருக்கிறோம், அநேக தேசங்களில் நாங்கள் இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பிள்ளைகள் சில வேளைகளை வழி தப்பி போயிருக்கலாம். ஆனாலும் மாற்றுகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆமென். அவர் நடத்த வல்லவர். பிள்ளைகளை கொடுத்தவர் பிள்ளையோட சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தரால் பிள்ளைகள் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளையோட சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே போதித்து நடத்துவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தந்த பிள்ளைகளும் என் சந்ததிகளும் உமக்குள்ளே நீர் போதித்து நடத்தும் என்று சொல்லி தேவ ஆவியானவரை பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாய் அங்கே சத்துரு தோத்து போவான். ஆமென். ரபஷத்தனம் நன்றி ஆண்டவரே. ஆமென். சத்துரு தோத்து போவான். ஜெயத்தை தேவன் நிச்சயமாய் கட்டளை எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாங்க ஜெபிக்க மறக்கிற நேரத்திலும் ஜெபிக்க ஜெபங்கள்ல சில வேளைகள்ல என்னத்தை ஜெபிக்கிறேன்னு தெரியாத போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் பெருமூச்சோடு ஜெபிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவரைத்தான் நானும் நீங்களும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒருபோதும் தோற்று போவதில்லை. எப்படி இயேசு கிறிஸ்து எங்களை அவர் தாமே ஜெயம் எடுத்தாரோ, மரணத்தில் ஜெயித்தாரோ, மரணத்தினால் வாடுகிற இருளினால் வாடுகிற பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அழுகிற சகோதரன் சகோதரிகளை தேவனால் முடியும். அவர் உலகத்தை உண்டாக்கினதை நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர் 3வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதிகம் அவர் தேவன் அதாவது வீட்டை எல்லாவற்றையும், ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமென். எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். ஆமென். அந்த விசுவாசம், அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கும் போது நிச்சயமாய் அவர் நடத்தி செல்வார். ஆமென். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் இன்னொரு வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் உண்மையிலே நான் ஆரம்ப காலத்திலே ஆண்டவருக்குள்ளே வந்த போது நிச்சயமாய் போராட்டங்கள் எல்லாம் அதிகமாய் இருந்தது. ஆனாலும் என்னை ஆண்டவர் என் குடும்பத்திலே முதலாவதாய் தெரிந்து கொண்டார். நான் இரவுக்குள்ள அழுது படுத்து விட்டேன். அப்பொழுதுதான் நான் வேதத்தை படித்திருக்கிறேன். ஆனாலும் ஆழமாய் நான் கற்றுக்கொள்ளவில்லை. ஆழமாய் அதுக்குள்ள வரவில்லை. அப்பொழுது சொப்பனத்திலே ஆவியானவர் இரவிலே நான் சொப்பனத்திலே வார்த்தையும் வசனமும் கொடுத்தார். அந்த வசனம் என்னதென்று கொடுக்கவில்லை. அதிகாரமும் வசனத்தையும் அந்த நம்பரையும் அப்படியே காண்பித்தார். விடிய 7 மணி எழும்பி நான் அப்படி
தூக்கி வாசிக்கும் போது எனக்கே தூக்கி வாரி போட்டது. ஆமென். அந்த வசனம் இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் அங்கே பார்த்தோம். அந்த வசனம் இன்று வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தை என்னை நடத்தி ஊழியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதைத்தான் அழைத்தவர் உண்மை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம். ஆமென். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்று சகோதர சகோதரிகளை, உங்களை அழைத்திருக்கிறாரா? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உங்களுக்கு தன்னுடைய நாமத்தை தரித்திருக்கிறாரா? நிச்சயமாய் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். இந்த பாக்கியம் எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆமென். அறியாமை இருளிலே இருந்த எங்களை ஆவியானவர் தாமே தெரிந்து கொண்டார். ஆமென். மரணத்தின் பிடியிலே இருந்த எங்களை தேவன் தூக்கி எடுத்து நிச்சயமாய் ஒவ்வொருவரை நடத்தி கொண்டு வருகிறார். என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். உலக முடி பரியந்தம் அவர் நடத்தி செல்லுகிறவராயிருக்கிறார். கூட இருக்கிறவராயிருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற அநேக தேசத்திலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறதை போல அவர் உங்கள் வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதிலே சரி செய்ய வேண்டுமோ, எதிலே உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ, அந்த இடத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட எங்களை அவர் தாமே மனிதனாய் வந்து சோதிக்கப்பட்டது உண்மையானால் எங்களையும் அதிலே இருந்து தப்பி வைப்பார். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அந்த விசுவாசம் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பது, அந்த ஐக்கியம் முக்கியம். அன்பு சகோதர சகோதரிகள், தேவனோடு இருப்பதற்கு அழைத்தவர். அந்த ஐக்கியம் தான் எங்களுக்குள்ள இருக்கிற பவுண்டேஷன். ஆமென். அவருடைய ஐக்கியம், நாங்கள் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டதனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் அதிசயமாய் நடத்துவார். இந்த வார்த்தைகள் ஆணித்தரமாய் உங்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், அவர் உண்மை உள்ளவராயிருக்க அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். நித்தியமாய் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவார். ஆமென். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரர், அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சபைகளுக்கு போகாவிட்டால், எந்த சபைக்கும் போகாவிட்டால், ஆவியானவர் தாமே உங்களை நடத்தி செல்லுவார். சபைகளுக்கு போகிற காலத்தை தேவன் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் தாமே வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக நிச்சயமாய் பரிசுத்தப்படுத்தி ஒரு எழுப்புதலை தேவன் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆமென். அந்த நிச்சயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆமென். அதற்காகத்தான் எல்லா ஊழியக்காரரும் எல்லா மக்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அழிகிறதை எங்கள் கண்கள் முன்னாலே பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே, எழுப்புதலை கட்டளையிடும் என்று சொல்லி. ஏனென்றால் மரணம், அதை நாங்கள் பார்த்தோம். மரணத்தில் பிசாசானவன் மரணத்தை கொண்டு வருகிறான். ஆமென். மரண இருளிலே கொண்டு வருகிறான். அதுல இருந்து விடுதலை பண்ண இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம் தான் முடியும். ஆமென். இந்த உலகத்தின் பூமியின் மரணம் அல்ல, நித்தியத்துக்கு நேராய் நடக்கிற மரணத்தை நான் பேசுகிறேன். ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்த நோக்கத்துக்காய் பேசுகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனோடு ஐக்கியமாயிருங்கள். தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் முடிவு பரியந்தம் நடத்தி செல்வார். எங்களுக்கு பிரதான ஆசாரியராய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எப்படி மோசேயை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை கொடுத்து மெய்யான தேவனை காண எங்களை ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கும். அதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுவோம். தினமும் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. உங்களை ஒருபோதும் அவர் விட மாட்டார். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல வார்த்தைகளை கொடுத்து அவர் புதுப்பிக்கிற, உற்சாகப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அதுல இருந்து தூக்கி விடுகிற தேவன். ஆமென். குழியிலும் இருந்து ஆவியானவர் தூக்கி விடுகிற தேவன். படுகுழியில நீங்க விழுந்து போயிருக்கலாம். தேவன் தூக்கி இன்றைக்கு கரத்தை கொடுத்து தூக்குகிறார். அன்பு மகளே, எழும்பி வா என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆமென். தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி அப்பா.
என்னோடு இணைந்திருக்கிற ஆவியானவரே, உலகம் எங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் உண்மை உள்ளவராய் இருந்து நடத்துறதுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியங்கள், வேலைகள் எல்லாவற்றை நடத்தி செல்றதற்காய் நன்றி தகப்பனே. நீர் உண்மை உள்ளவராய் இருந்து தெரிந்து கொண்டதற்காய் நன்றி சொல்கிறோம். பிரதான ஆசாரியராய் இருந்து நீ நடத்துறதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, மாம்சத்தை உடையவராய் வெளிப்பட்டு எங்களுக்காய் ஆண்டவரே சோதிக்கப்பட்டவர்களுக்கு பலன் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் தகப்பனே. தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ரபசத்தனம நன்றி ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்கத்தக்க பலன் மரணத்தில இருந்து ஆவியானவர் நாமே தூக்கி நிறுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, பாவத்திலே போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிறேன் தகப்பனே. மரணத்தில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி ஆவியானவரை எடுக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய ஜீவனுக்கு ஏதுவாய் உம்முடைய ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிறதற்காய் நன்றி. உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய மகிமை வெளிப்படும் நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை இந்த உலகம் காணும்படியா நீங்க வெளிப்பட போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்துக்காய் நன்றி, உம்முடைய சித்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே, இந்த சங்கமம் ரேடியோவை தகப்பனே, குழுவினரை ஆண்டவரை நடத்துகிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆவியானவரை அழைத்த அழைப்புக்கு ஏதுவாய் நடத்தி தகப்பனே, முடி பரியந்தம் நீங்க நிலைநிறுத்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த இடத்திலே வந்து ஒவ்வொரு மெசேஜ்களும் கொடுக்கும் போது இந்த ஊழியக்காரர் அக்குனி சுவாலன் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஜனங்கள் சந்திக்கப்பட ஆவியானவரை இருளே இருக்கிற ஜனங்கள், மரண பயத்துல இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியா இந்த பூமிக்கு வெளிப்பட்டதை காணும்படியாய் ஒவ்வொரு ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. தேசத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காய் நன்றி. ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி ஸ்ரீசேய் ஜஸ்டினா. நீங்கள் இன்றைய நாளிலே அழைத்த தேவன் உண்மையில் என்ற தலைப்பிலே ஆவியில் அணுகொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணி ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த தலைப்பில் இந்த செய்தி கொடுத்தீர்கள். நீங்கள் இந்த செய்தி கொடுக்கவில்லை, ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி அருமையான செய்தி. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1:4, எபிரேயர் 2:14ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை எடுத்து, அதாவது சோதிக்கப்படுறதுக்கு உதவி செய்கிற தேவன் பிரதான ஆச்சாரியாக இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், சோதிக்கப்படும் பொழுது உதவி செய்வர், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வழி நடத்துவார், பரிசுத்த ஆவியினால் உதவி செய்வார், எல்லாவற்றையும் உண்டு பண்ணவர் உண்மையுள்ள தேவன். இந்த தேவனுடைய அழைப்பிலை நீங்கள் அழகாக தொகுத்து செல்வீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் உங்களோட செய்தியை கேட்கும்போது உற்சாகம். காரணம், இப்படியா நீங்கள் செய்தி கொடுக்கும்பொழுது கேட்கிற பிள்ளைகளுக்கு கூட ஒரு உற்சாகம், ஆவியானவரோட ஒரு உற்சாகம் வரும். அதுக்காக தேவன் அருமையான செய்தி கொடுத்தீங்க. உங்களுடைய செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். உலகமெங்கும் இந்த தேவனுடைய வார்த்தை, உங்களுடைய வார்த்தை, அபிஷேகத்தால் நிறைந்து கொடுத்த வார்த்தை உலகமெங்கும் 97 ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? 2000க்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், இந்த கைட்டு செய்யும் காரியங்கள், குடும்பங்கள் அனைத்தையும் தேவன், உங்களுடைய சபைகள் அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. God bless you. ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்தி கொடுத்த ஸ்ரீசேய் ஜஸ்டினா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. இந்த செய்தியை நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். கர்த்தர் நான் உண்டாவதாக. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம், ஸ்காபரோ, ஒன்டாரியோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, Pastor. Praise the Lord.